உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரியக்கா ஒருவேளை கோயிலுக்கு போயிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில அக்கா கோயிலுக்கு போய் சித்தர் சாமி கிட்ட யோசனை கேட்டு அதுக்கான பரிகாரம் பண்ணுவாள்ல. ஆமா ஆமா, ஸ்ரீஜா சொல்றது கரெக்ட் தான். மாரி சூர்யாவை கூட்டிட்டு கோயிலுக்கு தான் போயிருப்பா. என்ன பொண்டாட்டி தாசா சைலண்டா தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கற? என்ன சித்தப்பு தலைய காணோம், வால் மட்டும் ஆடிட்டு இருக்கு. என்ன அது வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்குதா? நீ என்ன சொல்ற? எப்போ தாராத்த பின்னாடி வால் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பீங்கல்ல, இப்ப அதே காணோம். நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள குட்டி போட்ட பூனை மாதிரி மேலையும் கீழியும் போயிட்டு இருக்கீங்களே, அதுக்காக கேட்டேன். அது சிஸ்டர் ரொம்ப பிஸி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வேற, அதான் நான் மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அம்மா, மாரியக்காவும் மாமாவும் வந்துட்டாங்கம்மா. என்னாச்சு மாரி? குழந்தைய பாத்தியா? சாஸ்திரிய பாத்தியா? பேசுனியா? ஏதாவது சொன்னாரா? அவங்க வெறுங்கை வீசிட்டு வந்து நிக்க போதே தெரியல. சாஸ்திரிகள் இங்க சொன்னதான் அங்கேயும் சொல்லிருப்பாரு. என்ன மாப்ள? அதான் தொங்கி போய் நிக்கிறாங்க. சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்ட? சரி மாரி, சூர்யா, அத்தை, நீங்க சொல்லுங்க. சாஸ்திரி என்ன சொன்னாரு? குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு ரொம்பவே பயந்து போயிருக்காரு. குழந்தையோட ஊரை விட்டு கிளம்பிட்டாரு. சிஸ்டர் அந்த அளவுக்கு சாஸ்திரிக்கு பயம் காட்டி இருக்கிறாங்க. மொத்தத்துல பிளான் சக்சஸ். நாங்க அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுல இல்ல. வீட்டெல்லாம் பூட்டிட்டு பேக்கோட கிளம்பி போயிட்டாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில தான் அவரை தேடி புடிச்சு பேசிட்டு வந்தோம். என்ன சொன்னார் மாரி? அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. குழந்தைய கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டினா யாரா இருந்தாலும் பயப்படதானே செய்வாங்க. சாஸ்திரி ஐயாவை யார் மிரட்டிருப்பாங்க? ஆஹா, நம்மள பாக்குறா. சூரியமாமா, மாரி ஆரம்பத்துல இருந்தே குழந்தைய தத்து எடுத்துக்கிறதுல தாரா அத்தைக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதுக்கு ஒருவேளை தாராத்தி இந்த சங்கரபாண்டி சித்தப்பாவும் சேர்ந்துதான் தத்து கொடுத்தா குழந்தைய கொன்னுடுவோன்னு சாஸ்திரிகளை மிரட்டிருப்பாங்களோ? ஆஹா, கெஸ் பண்றாளே. ஐயோ, பொறி உருண்டை இவ்வளவு கரெக்டா சொல்லுது. இப்ப என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது? கரெக்டா ஹாசினி? நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இவளும் போட்டு கொடுக்கறாளே. ஐயோ, மாறி பாக்குறாளே. சமாளிக்கிற மாதிரி நடிப்போம். ஹாசினி, ஸ்ரீஜா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உண்மையை பேசிட்டு இருக்கோம். என்ன உண்மை? இங்க பாருங்க, உங்களோட கற்பனை குதிரையெல்லாம் கண்டபடி தட்டி விடாதீங்க. சிஸ்டருக்கு தத்தெடுக்கிறது பிடிக்கலன்னு மாப்பிள்ள சூர்யா கிட்டயே நேரடியா சொன்னது உண்மைதான். ஆனா மாப்பிள்ளைக்கு தத்தெடுக்கிறதுல விருப்பம்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய சந்தோஷம் தான் சிஸ்டருடைய சந்தோஷம்னு சொன்னாங்கல்ல. அது மட்டுமா, என்ன மும்பைக்கு அனுப்பி சாமுண்டீஸ்வரி சிஸ்டருக்கு முதல் பத்திரிகையை வச்சு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு விடுத்தாங்க. இதையெல்லாம் உங்க வசதிக்கு மறைச்சிட்டு சிஸ்டர் மேலேயே ஏன் மேலேயும் அநியாயமா சந்தேகப்படுறீங்களே, இது நியாயமா? சரி விடுங்க மாமா, அவங்க ஏதோ கெஸ்ஸிங்கா பேசுறாங்க. மாமா, அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நீ புரிஞ்சுக்கிட்டா சரி.
சிஸ்டர் மனசை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீதான் மாப்ள. மாப்ள நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத மாப்ள. சாஸ்திரி ஊருக்கு போயிட்டாரு, இனிமே வரப்போறது இல்ல. அப்ப தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால மண்டபத்திலிருந்து எல்லா ஏற்பாடுகளையும் கேன்சல் பண்ணிடலாமா மாப்ள? அப்படி பண்ணாதான் பணம் கொஞ்சம் சேவ் ஆகும் மாப்ள. என்ன சொல்ற நீ? சித்தப்பா, ஆ? நீங்க எதுக்காக எல்லாத்தையும் கேன்சல் பண்றதுலயே குறியா இருக்கீங்க? இனிமே நடக்காதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். இது வேறயா? ஆமா, நீயுமா? மாறி வாழ்க்கையில அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி இதுலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடந்துட்டாலும் சரி விடுங்க. மாமா பிராக்டிக்கலா திங்க் பண்ணியிருக்காரு, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கரெக்ட். மாமா நீங்களே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஃபங்க்ஷன் கேன்சல்னு சொல்லிருங்க. சொல்லிடுறேன். சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். முதல்ல வெண்ணிலாக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிருங்க. சரி மாப்ள, நான் உடனே ஃபோன் பண்ணிடுறேன். ஐயோ, அவ ஃபோன் நம்பர் வேற இல்லையே. ஆட்டோ சத்த கேக்குது. என்ன சாஸ்திரிகள் ஜி, ஊருக்கு போகலையா? இல்ல, ஊருக்கு போகல. என் முடிவை மாத்திக்கிட்டேன். ஐயா என்ன சொல்றீங்க? குழந்தையோட உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சுதான் நான் கொடுத்த வாக்க, இல்ல அம்மன் கொடுத்த வாக்க கூட மதிக்காம உங்ககிட்ட இருந்து குழந்தைய வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போலாம்னு தான் கிளம்பினேன். ஆனா நீங்களும் மாறியும் என்ன தேடி வந்தீங்க. மாறி குழந்தைகிட்ட பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். மாரியோட தாய் பாசத்துக்கு முன்னாடி எந்த ஆபத்தும் குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். மாரி, நீ உன் மனசுல உள்ளதையெல்லாம் குழந்தைய பார்த்து பேசும்போது நான் கவனிச்சேன். நீ இந்த குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பையும் தாய் பாசத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எந்த ஒரு தாயும் தான் பெத்த குழந்தைகிட்ட இந்த அளவுக்கு பாசமா பேசினதை நான் கேட்டதே இல்லை. உன் கண்ணுல இருக்கிற பாசத்தையும் அன்பையும் நான் பார்த்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.